காப்பாத்திட்டேன். உரையும் ஒழிஞ்சான். இனிமே ஜம்பு வருஷம் தான் பாக்கி. காத்து கொஞ்சம் திசை மாறி அடிக்குது போல இருக்கு. அதான் கற்பூரம் அணைஞ்சு போயிடுச்சு. ஜம்பு, நீ கண்கலங்கி இன்னைக்கு தான் பாக்குற. ஐயரே, இந்த ஒரு உயிருக்காக வெளியே 6 உயிர் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் கலங்கல. ஆனா எப்பவும் நிழல் மாதிரியே என் கூட இருந்த 3 நண்பர்களும் இன்னைக்கு எனக்காக பலி ஆயிட்டாங்க. அது நினைச்சுதான் என் கண் கலங்குது. ஜம்பு, இப்ப நீ எப்படி தப்பிச்சு போக போற? நான் ஏன் தப்பிக்கணும்? யாருக்காக பயப்படணும்? ஊரறிஞ்ச திருடனுக்கு முக்காடி இருக்கு. கழுத்தறுத்தே பழக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறதுக்காக பயப்பட போகுது. ஐயரே, கோபக்கார ஜம்பு நீங்க பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு 6 பேர் வந்திருக்கீங்களா? வாங்கடா. தைரியம் இருந்தா உங்க தலைவனை அனுப்புங்க. இந்த கோயிலுக்கு முன்னால நேருக்கு நேர் சண்டை செய்வோம். நான் தோத்து போனா சத்தியமா இந்த முருகன் சாட்சியா சொல்றேன், உங்க பின்னால நான் வந்துடுறேன். இல்லன்னா நீங்க எல்லாரும் பேசாம திரும்பி போயிடணும். இல்ல என்ன நடந்தாலும் சரி, யாரும் இதுல குறுக்கிடாதீங்க. நீதான் தலைவனா? நீதான் திருடனா? பணத்துக்காக உயிரை இழக்க வந்திருக்கிறியா? வெட்கக்கேடு. வெட்கப்பட வேண்டிய ஜீவன் நான் அல்ல, நீதான். ஜம்பு, பணத்துக்காக மட்டும் நான் உன்னை பிடிக்க வரல. இந்த நாட்டுக்கே நீ ஒரு கொடிய நோய், அது ஒழிக்கத்தான் வந்திருக்க.
ஐயரே, கழுத்தறுத்து பழக்கப்பட்ட கத்தி வெங்காயம் நறுக்கிறப்போ ஒடிஞ்சு போச்சு. நான் தோத்துட்டேன். சுபாஷ் பாபு, அப்போ அந்த கொள்ளக்கார ஆளதானா நீடா ஜெயிச்ச? அப்ப ஜம்பு செத்துட்டானா? அப்ப சத்தியம் செஞ்ச பிரகாரம் சரணடைவாரா? ஆளே திருடன், ஆளுக்கு ஏதோ சத்தியம். பாபு, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன்ப்பா. நான் சத்தியம் செய்தபடி நீ என்னை எங்க கூப்பிட்டாலும் சரி, அங்க வர நான் தயாரா இருக்கிறேன். ஜம்பு, ஓஹோ ஐயரே, உங்களை நான் மறந்துட்டேன்ல. இந்தாங்க. இந்த நிலையிலும் பணமா வேணாம் ஜம்பு, வேணாம் ஜம்பு. நீ போயிட்டா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் வந்து பூஜை பண்ணுவா? மரியா, பூஜையா பூஜை? இந்த முருகனுக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடைக்க மாட்டானா? என் பூஜை புளிச்சு போனதுனாலதான் இப்ப என்ன புடிச்சு கொடுத்துட்டா. ஆமா, என்ன இருந்தாலும் நான் ஒரு திருட்டு பயதானே. பூஜை பண்றதுனால மட்டும் கருப்பு நாய் வெள்ளை நாய் ஆயிடுமா என்ன? ஐயரே, நான் வர்றேன். உன் தங்கச்சி சௌக்கியமா பாபு? என்ன என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு ஒரு நாள் உன் தங்கச்சி கிணத்துல விழுந்தப்போ காப்பாத்துனது நான் தான்ப்பா. நீயா? கடவுளே, இதுக்கேப்பா கடவுளை கூப்பிடுறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே என்ன பிடிக்க வந்தேன். பாத்தியா பாபு, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் என் உயிர் பயன்படுது. ஜம்பு, நான் பாபு குழப்பிக்காது. ஆடு இருக்கே, அது என்னைக்கு இருந்தாலும் வெட்டுப்பட வேண்டிய ஜீவன் தான். ஆனா அத ஒரு கசாப்பு கடைக்காரன் வெட்டுறதை விட கோயில் பூசாரி வெட்டினா அதுல ஒரு தனி திருப்தி. வாப்பா வா. வா வா. பாபு, சீக்கிரம் கொண்டாங்க. உட்காந்துட்ட சீக்கிரம் கையும் காலையும் கட்டுறா. அதுக்கு அதை சொல்லுங்க, ஓட மாட்டான். சத்தியம் செய்து கொடுத்துருக்கான். இல்ல இல்ல, ஜம்பு கையை அவசியம் கட்டித்தான் ஆகணும். அதுக்கு அதை சொல்லுங்க, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜம்பு வண்டியில ஏறப்பா. சீக்கிரம். இன்னும் 40 மைல் போனோம்பா, அப்புறம் தான் நகரமே வரும். போற வழியா யானை காடு, அங்க புலி எல்லாம் நிறைய இருக்கும். டிராப் பண்ணி இங்கே கழிச்சுட்டு பகல்ல போலாம். இங்கப்பா மாலாவை காணும். சௌகரி குளிக்க போயிடும். அது ஏமா அவங்ககிட்ட சொல்ற? புறப்பட்டா பாத்தியா? குளிக்க போனா குமரி பொண்ணு, குளிக்க போன குமரி பொண்ணு, காத்தடிச்சது சிலு சிலுன்னு, குளிர் எடுத்தது வெட வெடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு. அந்த
பழம் பழுத்து கிளையில் நின்று பந்தாட்டம் ஆடுவதுண்டு. பழம் பழுத்து கிளையில் நின்று பந்தாட்டம் ஆடுவதுண்டு. பருவத்திலே பறிச்சவர் உண்டு, பசி தீர்ந்து போனவர் உண்டு. ஐயோடி ஆம்பள நீங்க, ஆனாலும் அவசரம் தாங்க. ஐயோடி ஆம்பள நீங்க, ஆனாலும் அவசரம் தாங்க. அச்சாரம் கேட்காதீங்க, அப்புறமா ஆகட்டும் போங்க. ஆவல் மீறும் போது அது காவலில் வைக்கட்டும் மனது. ஆவல் மீறும் போது அது காவலில் வைக்கட்டும் மனது. மாமான்னு சொல்லிட வேணும், சொல்லிய பொண்ணை அள்ளிட வேணும். குளிக்க போற குமரி பொண்ணு காத்தடிச்சது சிலு சிலுன்னு. அடிச்சான் புடிச்சான் அழைச்சான் பொடிச்சான், அடிக்கடி துடிச்சது நாடி. சிரிச்சான் முறைச்சான் நினைச்சான் அணைச்சான், கலந்தது காதல் ஜோடி. ஐயா போவோமா தனியிடம் பார்த்து பொன்னான கைகளை சேர்த்து. போவோமா தனியிடம் பார்த்து பொன்னான கைகளை சேர்த்து. படிப்போமா ஆசை பாட்டு மயங்காத உள்ளம் கேட்டு. கல்யாண மேடை அமைச்சு கச்சேரி வாத்தியம் வச்சு. கல்யாண மேடை அமைச்சு கச்சேரி வாத்தியம் வச்சு. கழுத்துறவான் தாலி முடிச்சு கலந்திருப்போம் மேனி அடைச்சு. மாலை போட வரவா, அது போட்டதும் கேட்டதை தரவா. மாலை போட வரவா. அது போட்டதும் கேட்டதை தரவா. எப்பொண்ணு தேதியை சொல்லு, தேதியை சொல்லி மீதியை சொல்லு. குளிக்க போனா குமரி பொண்ணு காத்தடிச்சது சிலு சிலுன்னு. குளிர் எடுத்தது விடவெடன்னு. அவ கரையிலேறினா மடமடன்னு, அவ கரையிலேறினா மடமடன்னு. சிவத்த பொண்ணு சிறந்ததுன்னு சேர்த்து அழைச்சிக்கோ கதகதன்னு. பிடிச்சு பார்க்கறா துரு துருன்னு. அந்த விவரம் கேட்டுக்கோ மடமடன்னு, அந்த விவரம் கேட்டுக்கோ மடமடன்னு. பாபு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா குறுக்கொழியில நாங்க வீடு போய் சேர்ந்துருவோம். கொடுத்துடலாமே. பாலா அந்த பணத்தை எடுத்துட்டு போமா. எனக்கு மட்டும் 500 ரூபாய் சேரணும். நான் தீர்த்தது ஒரு உயிர், எனக்கு நீ தர வேண்டியது ரூபாய் 500. சரிப்பா. நான் 200 ரூபாய். எனக்கு 400 ரூபாய் வரணும் சேட்டா. எல்லாம் சேர்த்து 1200 ரூபாய். படிச்சவன் சொல்றான். பாலா சீக்கிரம் கொண்டாமா. பணம் குறையுதே. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? குறையுதே. நான் திருடல. இந்த மாதிரி சில்லறை திருட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப குறைச்சலா பார்த்தாலும் 10,000 குறைஞ்சு நான் அடிச்சதில்லை. பாவம், அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க கொண்டாந்த பணத்துக்கு மேலே கணக்கு வருது. குறையிற பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் கேட்டேன். அதான பார்த்தேன். இந்த திருட்டு பையன் அமைக்கிட்டானாலும் பயந்துட்டேன். இப்ப குறைகிற பணத்துக்கு என்ன செய்யறது? எவ்வளவு வேணும்? நான் தர்றேன். நீயா? ஏன் நான் தரப்படாதா? எவ்வளவு வேணுமாலா? 300 ரூபாய் வேணும். இவ்வளவுதானா? இந்த பாபு, ஆமா ஏன் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கற? ஒண்ணுமில்லப்பா, உன்னை பிடிக்க உதவி செய்யறதுக்குன்னு வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு கூலி பேசி கூட்டிட்டு வந்து. ஓஹோ அப்படியா? பைத்தியக்கார பசங்களா? எந்த ஐயாள் சிரிக்கணும்? பின்ன உங்க பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து சிரிக்காம என்ன பண்றது? விஷயத்தை சொல்லிட்டு சரி, இல்லன்னா ஒரே தட்டு பல்லெல்லாம் ஊத்துடுவேன். மட ஜென்மங்கள, என் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் விலை இருக்குடா. என்னது? உன் தலைக்கு 1 லட்சம் ரூபாயா? ஆமா. பின் எதுக்காக பாபு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கான்? பணம், அதுவும் மொத்தமா 1 லட்சம். அது அவன் மட்டும் வாங்கி அனுபவிக்க போறான். நீங்க ஏமாளித்தனமா இவ்வளவு சிரமப்பட்டோம் 1000 500 உங்க கதை முடியுதுன்னு தாண்டா சிரிக்கிறேன். பாபு,
ஜம்பு சொல்றது உண்மையா? மடைய ஓனாகிட்ட போய் ஆட்டுக்குட்டியை முழுங்க போறியான்னு கேட்டா ஆமான்னா சொல்லும். இத பாரு, சர்க்கார் விளம்பரம். பாருங்கடா, நல்லா பாருங்க. இவன்தான் பிரபல கொள்ளைக்காரன் ஜம்பு. இவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். போதுமா? தம்பி ஆத்த கட்டி இறைச்சது சும்மா இல்லை, ஆதாயத்தோட தான். பாபு, நீ எங்களை மோசம் பண்ணிட்ட. எங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சிருக்க. நீ ஆளு திருடனானும் திருட. நான் உங்களுக்கெல்லாம் வெறும் கூலி பேசித்தான் கூட்டிட்டு வந்தேன். கூலியா? பாபு, 5 விரல சேர்ந்தாதான் உள்ளங்கையில பிடி கிடைக்கும். இதுல எந்த விரலுக்கு என்ன கூலின்னு நிர்ணயம் பண்ணுவேன்? ஜம்பு, பாபு, அவனை விடு, இல்ல உன் கை துண்டாகிடும். பாபு, அந்த 1,00,000 எங்களுக்கும் பங்கு கொடு, இல்ல ஜம்பு பக்கத்துல சேர்ந்துருவோம். இது நியாயம். 5 விரலுக்கும் சம பங்கு. 6வது விரல என்ன செய்யறது? அடடே, உன்னை மறந்துட்டு பங்கு வச்சது தப்புதான். உனக்கு ஒரு பங்கு கொடுத்துட வேண்டியதுதான். சரிதான், பூனைக்கு கிடைச்ச அப்பத்தை குரங்க பங்கு வச்ச கதையா போச்சு. திருடனை நீதிபதியாக்கினா தீர்ப்பு பண்ண எப்படி இருக்கும்? தோடா, பங்கு வைக்கிறதுக்காக ஜம்புவை நான் பிடிக்க வரல. எனக்கு அவசரமாவும் அவசியமாவும் 50,000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்காகத்தான் நான் இந்த வேலையில இறங்கினேன். சரி பாபு, உனக்கு மாலாவுக்கும் 50,000 எடுத்துக்க, பாக்கிய இவங்களுக்கு பங்கு வச்சு கொடு. என்ன சரிதானே? സാറേ നിങ്ങൾ പറഞ്ഞ മതി തന്നെ. சரி, உங்களுக்கு நான் பங்கு தர்றேன். ஆனா உங்ககிட்ட பயந்துகிட்டு கொடுக்கறதா நினைக்காதீங்க. ஏதோ ஆரம்பத்துல இருந்து எனக்கு துணையா வந்தீங்களே, உங்க ஆசையை கெடுக்க வேண்டாம்னு தான் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த ஞானோதயம் முதல்லயே வந்திருக்கணும். ஏன்பா என் மேல கோவப்படுற? உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு பேரு ஜம்பு இல்லை, பணம் 1,00,000 ரூபாய். ஆமா, கையும் காலும் வாயும் உயிரும் உணர்வும் படைச்ச பேச தெரிஞ்ச ரொக்கம். பணம் பேசினா நண்பன் பகைவனாவா, பகைவன் நண்பனாவா, இது இயற்கை. இப்போ இந்த பணம் பேச ஆரம்பிச்சிருக்கு, ஜாக்கிரதையா. மடியில கனம் இருந்தா வழியில பயன்தான்.
ஜம்பு 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 என்ன தவிச்சுதானா? ஆமா மாலா, நம்ம ஜீப்பையும் காணும், ஜம்புவையும் காணும். பிரமாதம் சார். எப்படி உங்க வேலைகளை எங்க கிட்டே காட்டுறீங்களா? என்னது? என்னது? நீங்க ஏமாத்தத்துக்கு நாங்க தான் கிடைச்சோமா? என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்றது? ஜம்பு எங்க? அதே கேள்வியத்தான் நானும் உன்னை கேட்கிறேன். எங்க ஜம்பு? ஆத்திரத்தை கலப்பாதையா. காவல் காத்தது நீ, காணணும்னு சொன்ன உடனே கேள்வி கேட்கறது நீயா? எங்களெல்லாம் பார்த்தா மடையா மாதிரி தெரியலாம், ஆனா இடிச்சுவா இல்லப்பா. போடா, அதெல்லாம் ஏன் பண்ற? ஜம்பு எங்க? பங்கு கேட்கிறங்கிற காரணத்துக்காக ஜம்புவை மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? உண்மையை சொல்லு. இல்ல உண்மை பரையட்டா இல்லாங்கில் நான் ரம்பல்களுக்கு காணும். சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது. ராத்திரி ஏதோ மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் விடிஞ்ச பிறகுதான் எழுந்திருச்சேன். நாங்களும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சோம். எங்க என்ன கோழியா வந்து எழுப்பிச்சு கதையா விடுற? இல்லைங்க, அவர் சொல்றது உண்மைதான். என்ன உண்மை? வேலைக்கு ஓனா சாட்சியா? இது மாதிரி கதையெல்லாம் நாங்க ரொம்ப கேட்டுருக்கோயா. மரியாதையா உண்மையை சொல்லு. என்னடா மிரட்ட? அடிக்கிறது வேடிக்கை வேண்டாம். நான் கவனிக்க மாட்டேன். அதோ என்ன சொல்ற? ஜம்பு எங்க மறைச்சு வச்சிருக்கிற? உள்ளத சொல்லு. இல்ல இதே மாத்திரம் உனக்கு தூக்கு தட்டன. வேண்டாம் வேண்டாம், அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. அவர் போய் சொல்ல மாட்டார். அவன் பெரிய ஹரிச்சந்திரன், தலையை விரிச்சு போட்டு காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கா சந்திரபதி. போடி. ஜம்பு எனக்கு தெரியும். தலைவனா இருந்தாலும் தொண்டனா இருந்தாலும் பணம்னு வந்தா தூக்கு மேடதான் கடைசி கட்டம். அவனை விடுகடா, விடுகடா. நானாத்தான் தப்பிச்சு போனேன். என்ன அது ஆச்சரியமா இருக்கு? தப்பி போன திருடன் திரும்பி வரத நான் இப்பதாயா பாக்குறேன். என்னப்பா தோடா, இவனுக்கு என்ன பைத்தியமா? இவன் ஏன் திரும்பி வரணும்? போகணும்னு நான் போகலடா. பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை, அவன் மகளுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றதாக நான் சொல்லியிருந்தேன். பணத்தை நான் கொடுக்கலன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்குள்ளதான் நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களே. பணம் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா நீங்க விட்டுடுவீங்களா என்ன? அதனாலதான் நானே தப்பிச்சு போய் பணத்தை கொடுத்துட்டு வர்றேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இப்படி மிருகம் ஆயிட்டீங்களா? டே, பணத்து மேல ஆசை இருக்கிறது தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. கூட பிறந்த சகோதரன் மாதிரி பழகின பழக்கத்தை கூட மறந்துட்டு என் மேலேயே சந்தேகப்பட்டு சாகடிக்க நினைச்சீங்களே. மனுஷனை விட பணம் தான் பெருசா? நல்லா துப்பு, மூஞ்சிலேயே காரி துப்பு. அப்பதான் எங்களுக்கெல்லாம் வெக்க வரும். பாபு, தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. இல்ல முதலா நான் இந்த கைத்துல குஞ்சிடுவேன். நடந்ததை மறந்துடும். முடியலையா? அப்புறம் ஏன் குடிக்கிற? என்ன தத்தை குடுவையில? சாராயமா குடிக்கிறியா? ஒரிஜினல் சாராயம் ஜம்முன்னு இருக்கும்பா. வேண்டாம் வேண்டாம், சும்மா இருக்கும் போதே வளருவேன். இனி இதை வேற குடிக்க சொல்றியா? ஏப்பா, உன்னை கொள்ளக்காரன் தான் நினைச்சேன், காய்ச்ச வேற செய்யறியா? ஐயோ, இயாளை நான் நல்லவன் நினைச்சோ. எந்தா கக்கா இயாளு பாட்டை அடிக்குது. ஐயா நாயர, நல்லவன் கெட்டவங்கிற நியாயத்தை குடும்பக்குள்ள நுழைஞ்சு ஏன் தேடுற? சாராயம் குடிக்கிறவன்லாம் கெட்டவன்னா, வெள்ளக்காரன்லாம்? தோடா சொல்றது ரொம்ப கரெக்ட். குணத்துக்கும் பழக்கத்துக்கும் பொருத்தம் பார்க்க கூடாது. ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முன்னால நான் கூட பால் தான் குடிச்சிட்டு இருந்தேன். நீ பாபு இன்னமும் அதே தானே குடிக்கிறான். அப்ப கொள்ளையடிக்க ஆரம்பிச்சதா என்ன விடாம இருக்க? இல்லப்பா, இது நடுவுல வந்தது. முதல்ல இருந்தது ஒழுங்கான வாழ்க்கை, அற்புதமான குடும்பம், அழகான மனைவி. அவ பெரிய இடத்துல பிறந்தவன். எனக்கு வாழ்க்கப்பட்டு என் குடும்பத்தை தேன்கூடு மாதிரி ஆக்கி வச்சிருந்தா. அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவ கோவிலுக்கு போயிருந்தா. அங்கே
எங்க ஊர் பண்ணையார் மகனுடைய கொள்ளி கண்ணு அவ பக்கம் திரும்பிடுச்சு. கோவில் பிரகாரத்தை அவ சுத்தி வரும்போது அந்த குடும்பக்காரன் அவ கையை பிடித்து எடுத்துட்டான். என் ரத்தம் குதிச்சுது. அவளை துரத்துல உயிருக்கு பயந்து அந்த கோழை ஓடுனா. ஏண்டா, உன்கிட்ட பணம் இருந்தா ஊர்ல இருக்கிற பெண்ணெல்லாம் உனக்கு பெண்டாட்டி ஆகணுமா? ஜம்பு, தெரியாம நான் மனைவி கைப்பிடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு ஜம்பு. ஜம்பு, என்ன கொண்டுடாது ஜம்பு. ஜம்பு, என்ன கொண்டுடாது. உன்னை உயிரோட விட்டு வச்சா இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூட மானத்தோட நடமாட முடியாம போயிடும். விட மாட்டேன், விட மாட்டேன். ஜம்பு, 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 ஜம்பு. ஜம்பு. பனங்காய சீதி எறிகிற மாதிரி பண்ணையார மகனை வெட்டி எரிஞ்சேன். அதுதான் நான் முதலா செய்த கொலை. அப்புறம் என்னப்பா, போலீஸுக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சேன். பசி பட்டினி, ஊருக்குள்ள தலை காட்ட முடியாத ஒரு நிலைமை. அப்போ ஒரு நாள் ராணி, இந்த பிஸ்கட் ஏன் சாப்பிடு. ரொம்ப பசியா இருக்கு. சிட்டியில தான் இந்த பிச்சைக்கார தொல்லைடா. காட்டுக்கு வந்தாலும் விட மாட்டேங்க. நம்ம ஜிம்மி எவ்வளவு அழகா அங்க பாருங்க பிஸ்கட் சாப்பிடுறது. அப்படின்னா எல்லாம் அதுக்கே போடு. ஐயா, அதுல அதுல ஒரே ஒரு ரொட்டி. போடா பிச்சைக்கார நாய். மாறின் ரொட்டி வேணுமா? ஒழுங்கா சாப்பாடு போடுறீங்களா இல்ல அடிச்சு மண்டே உடைக்கட்டுமா? பசிக்குதுன்னு கெஞ்சி கேட்டேன், கிடைக்கல. உதைக்கிறேன்னு சொல்றேன். அதுதான் நான் முதலா செய்த திருட்டு. அடி விழும்னு தெரிஞ்சாதான் இந்த உலகம் சோறு போடுங்கிற உண்மையை அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுவே பழகி போயிடுச்சு. அதையே பெரிய அளவுல தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இடமல அது பாருங்க, குறுக்கே ஒரு வண்டி சாஞ்சு கிடக்கு. ஆமா, சொல்றோம். வாங்கப்பா, எல்லாரும் வந்து ஒரு கைப்பிடிங்க வண்டியில. ஜம்பு எங்க தெய்வம். அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப நாங்க விட மாட்டோம். ஜம்புவை விட்டுருங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதீங்க. ஜம்பு ஒரு திருடன், கொலையும் செய்த பெரிய குற்றவாளி. அவனை தெய்வத்தோட ஒப்புறது தப்பு. இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தெய்வத்துல சாதுவான தெய்வமும் உண்டு. காளி, முனியன், காட்டேரி மாதிரி பயங்கர தெய்வங்களும் உண்டு. இதுல ஜம்பு 2வது வகையை சேர்ந்த ஒரு உக்கிரமான தெய்வம். அந்த காவல் தெய்வத்தை காவு கொடுக்க நாங்க விடவே மாட்டோம். இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு பண்ணாரே. பாபு நானும் சண்டை போட்டதுல நான் தோத்துட்டேன். என்னுடைய சம்மதத்தின் பேர்ல தான் அவன் அழைச்சிட்டு போறான். அப்படின்னா நாங்களும் இந்த 6 பேரோட சண்டையிட்டு அவங்கள தோற்கடிச்சு உன்னை மீட்டுக்கிட்டு போறோம். பண்ணாரே, நான் தப்பிச்சு போறதுலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த சத்தியத்துக்கு உங்களால ஆபத்து வந்தா அதை என்னால பொறுக்க முடியாது. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. இப்ப எல்லாரும் போக போறீங்களா இல்ல நான் இங்கே தற்கொலை பண்ணிட்டு சாகட்டுமா? அண்ணே ஜம்பு, வேண்டாம், நாங்களே போறோம். கொஞ்சம் இல்லைங்க, பாதையை நீங்க தானே மறைச்சது. ஆமா, அதை நீங்களே சரி பண்ணிட்டு போங்க. அந்த பக்கம் போகலாம்.
டோர் பிளாக் ஆகுதா பாரு. அவ்வளவுதானா? ஏசி பம்பு வேலை செய்யாம பெட்ரோல் வரலப்பா, கொஞ்சம் நேரம் ஆகும் ரிப்பேர் பண்ண. நல்ல காலம், வண்டி எங்கேயாவது நின்னுச்சே. பக்கத்துல தான் என் குடிசை இருக்குது. ராத்திரி தங்கிட்டு கார் ரிப்பேர் பண்ணிட்டு காலம்பரம் போலாம். வாங்க வாங்க வாங்க. இப்ப நீங்க போங்க, நான் காரை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வரேன். நீ ரிப்பேர் பண்ண மாலா, நீ சரி நீ இரு, அவரோட இரு. பாப்பா வாங்கப்பா. அடியா செல்லாம் வருது பாத்தீங்களா, அதான் என் பொண்டாட்டி. தங்கச்சி தங்கச்சி எப்படி ஓடுறேன்? செல்லா ஜம்பு தங்கச்சியா? ஏமா சௌக்கியமா இருக்கிறீங்க? அண்ணன் எத்தனை வருஷம் கழிச்சு ஒன்ன பாக்குறேன். ஏன் செல்லாம் இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சுடுங்க, எங்க அண்ணன் ஒரு கொள்ளக்காரன்னு தெரிஞ்சா என்ன நீங்க வெறுத்துருவீங்களோன்னு தான் நான் சொன்னேன். தங்கச்சி நீ புத்திசாலி. அது புத்திசாலின்னா அப்ப நான் என்ன மறையனா? நீ அதை விட பெரிய புத்திசாலி. இல்லன்னா எனக்கு மச்சம் நான் வந்து வாச்சிருப்பியா? ஏன் தங்கச்சி இந்த ஆளை எங்க புருஷனா பிடிச்ச? என்ன பார்த்தா புடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு. நான் இத்த பிடிச்சேன். குத்தாலம் பீச்ல குத்தாலம் தெரியாது பீச் அருவியில குளிச்சுட்டு இருந்துச்சு. பார்த்தேன், மனசு ஒத்து போச்சு, கல்யாணம் நடந்து போச்சு. இப்போ 3வது ஆளா நீ முளைச்சிருக்கிற. என்ன இடங்களை கொண்டு வர போறியோ? எப்படியோ எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வந்தீங்களே. ஐயோ கேட்டோம், யார விருந்தாளியா கூட்டி வந்திருக்கா அம்மா வரையுது. சும்மாரப்பா, அவன் ஒண்ணும் விருந்தாளியா வரலமா, பகையாளியா வந்திருக்கான். பகையாளியா? ஆமா, உங்க அண்ணன் தலைக்கு ₹1,00,000 வேலை. என்னது அநியாயம்! எங்க அண்ணனை நான் விட மாட்டேன். விடமாட்டியா? இப்போ உங்க அண்ணன் ஒரு பொது சொத்து. அவர் உடம்புல 6 பேருக்கு பங்கு இருக்கு. நீ உடலை உன்னையும் சேர்த்து கொண்டு போயிருவாங்க. அம்மா அண்ணன் அழாதம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். வாய்க்கு ருசியா ஏதாவது ஆக்கி போடுமா, தின்னுட்டு நிம்மதியா சேர்த்துப்பான். வாமா வா. ஜீப் ரெடி, புறப்படலாமா? எழுதுறப்பா, சீக்கிரம் போலாம். இப்பதான் சோத்த தின்னுக்குறேன். உண்ட கலப்பு பாத்து நேரம் உறங்கிட்டு விடிஞ்சு எந்திரிச்சு போலாம். நீங்களும் போய் சட்டை போட்டு சாப்பிடுங்க போங்க. அம்மா ஜம்புங்க. யார் மச்சான கேக்குறியா? மச்சானா? அட ஆமாப்பா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா அவன் என் பொண்டாட்டிக்கு அண்ணன். ஏன் பயப்படுற? உறவு எப்படி இருந்தா என்ன, பணத்துல பங்குண்டு. போ நிம்மதியா சாப்பிடு. அந்த பையல பார்த்து வர்றேன். போங்க போங்க. தங்கச்சி, நான் சாக போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லம்மா. ஏன்னா எனக்கு வாழ்க்கை சலிச்சு போச்சு. ஆனா ஒன்னு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்க கூடாதான்னு ஒரு ஆசை வருதும்மா. என்னப்பா தூவம் போடுற? சாமி, எங்க குடும்பத்திலையும் புகுந்து குட்டி கலவை ஏதாவது பண்ணி தொலைக்க போற? மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்னது மரியாதை புதுசா இருக்க? பயமா இருக்குப்பா. எல்லாரும் தூங்கியாச்சா? என்ன நீ எல்லாரும் தூங்குறதே எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆமா தூங்கிட்டாங்க. மாலா கூட ஜீப் தயார் பண்ணி வச்சிருக்குது. அப்பாடா, இனிமே உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசலாம். பேச கேப்போம், எனக்கும் தூக்கம் இல்ல. மாப்பிள்ள எப்ப கொடுக்க போற? சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்றிய. மாப்பிள்ள, நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கிறேன். ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி அது இந்த குடிசையில் இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தவிக்குது. இப்ப துடிச்சு என்ன பண்றது? கொள்ளடிச்ச பணத்தை எங்கேயாவது போச்சு வச்சிருக்கிறியா? சொல்லு, நாங்க தோன்றோம், எடுத்துக்கிறோம், அனுபவிக்கிறோம். இல்லையே மாப்பிள்ள, அப்படியே நான் செய்யலையே. அப்ப நிம்மதியா தூங்க. கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. தங்கச்சி, இப்ப நான் நினைச்சா கூட ஒன்னு ஒரு பணக்காரியாக்க என்னால முடியும். கலகம் பண்றான் நம்பாதே. மாப்பிள்ள இல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களே. தொட நீ சொல்லல. தங்கச்சி, நீயும் மாப்பிள்ளையும் சரின்னா நான் உங்க கூட வந்துடுறேம்மா. தூங்குறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு நாம தப்பிச்சு போயிடலாம். மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் தான் என்ன பிடிச்சீங்கன்னு நானே போலீஸ்ல சொல்லிடுறேன். அப்படி சொன்ன உங்க 2 பேருக்கு ₹1,00,000 கிடைக்குமா? லட்சமா? வாய மூடு. பழக்கிறேன். இந்த பசங்க காதல் விழுந்துச்சு, அவ்வளவுதான். நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. பயப்படாதீங்க மாப்பிள்ள. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இருக்கேன்ல, விட்டுடுவேனா? என்னங்க யோசிக்கிறீங்க? ₹1,00,000 கைக்கு வருது, அதை வாங்கி வக்கனையா வாடுறதை விட்டுட்டு என்னமோ பெருசா யோசிக்கிறீங்களே. வாழ்க்கையா வக்கனையா? கம்புரு கடை. இவரை நம்பி எப்படி போறது? நடு வழியில கழுத்து அறுத்துட்டானா?
அண்ணே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் நீ எந்த வம்பும் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சத்தியமா உன் தலைமையில அடிக்கிறேன், பம்பு பண்ண மாட்டேன். அது சரியா? நடுவுல இந்த பசங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா மாப்பிள, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கா. மாப்பிள, இந்த வேற கொண்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கவனுக்கு மூக்கல காட்டு, அப்படியே மயங்கி விழுந்துருவானுங்க. 3 மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியவே தெரியாது. அது போதும், கொண்டா. நீங்க 2 பேரும் ஜீப்பு போங்க, நான் அவங்களை ஒரு கை பார்த்து வரேன். என்ன ஆச்சு? வேற ரொம்ப பிரமாதம். காட்டுல உள்ள மூச்சு நின்று போச்சு. செத்துட்டாங்களா? செத்தானா இல்லையா தெரியாது, ஆனா மூச்சு நின்று போச்சு. இனிமே நாளுங்க நம்மள நெருங்க கூட முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு இன்னும் 5 மைல் தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் அண்ணனை ஒப்படைச்சிட்டா நம்ம கைக்கு ₹1,00,000 வந்துடும். அப்புறம் காரு, பங்களா. சீக்கிரம் வண்டி விடுங்களேன். என்ன சிரிக்கிற? உங்க அண்ணன் இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துலதான் அர்த்தம். என்னண்ணே சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே? இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உடன்பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியம்மா? ஏன்பா தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லி இருக்காங்க? என்ன மாப்பிள்ள சொல்லி இருக்காங்க? கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கேட்பாள் சகோதரி. சகோதரி சீர் கேட்கலாம், கொடு. நீ பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன். அண்ணே தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்தை அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேருதான் மனுஷன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. நண்பனையும் பகைவனாக்கும் ஜம்பு சொன்னது சரியா போச்சு. இறங்கடக்கல. என்னண்ணே? என்னம்மா வேற காமிச்சா மயங்கிடுவானுங்கன்னு சொன்னேன், வந்துட்டானே. தங்கச்சி, மயக்கம் 3 மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா? அப்போ அப்புறம் என்ன, பலுத்த வந்துட்டா இலக்கம் இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம். என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னேன், கேட்டியா? இந்த பயிரை நம்பி வந்தா பாதி வழியில கழுத்து இருப்பான்னு. இறங்குப்பா, இறங்கு இறங்கு. இறங்குடா. போட. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. നിങ്ങൾ തെക്കുവായി പോയി ഓമവായാകും പായ എടുക്കും ഞാൻ. கதுவாளி பலுத்தான் வந்துட்டான்ப்பா. இழைச்சவனை இறங்கிட வேண்டியதானே. இனிமே இந்த பணம் அவனுக்கு தான் சொந்தம். நல்ல பிள்ளை இறங்கிடுப்பா. நாயர் வாவா நீ வா. இறங்கட்டா இறங்கட்டா இறங்கட்டாடா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. ചേട്ടാ ജമ്പോ വന്നോ? ഞാൻ ആവശ്യക്കാരൻ റുപ്യ ഞങ്ങൾക്ക്. நான் முன்ன சொன்னதையே திரும்ப சொல்றேன். பணத்து மேல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. இறங்கு. இயாளானோ? நீ ஆளு. உன்னை ஏமாத்துறதுக்காக நான் தான் மாலாவை இப்படி ஒரு வேஷம் போட்டு சொன்னேன். பாபு வண்டியில ஏறப்பா. நாயர் பலுத்தான் வந்துட்டான்ப்பா. இழைச்சவன் இறங்கிட வேண்டியதானே. இனிமே இந்த பணம் அவனுக்கு சொந்தம். இறங்கிடுப்பா, இறங்கிடு. நீ ஏறப்பா வண்டியில. இல்ல, அவங்கள வரட்டும். என்னப்பா அது? அந்த மோசக்காரங்களை மறுபடியும் எதுக்காக கூட்டு சேர்க்கிற? பங்கு கொடுக்கறதா சொல்லிட்டேனே. பணம் இப்ப வரும், நாளைக்கு போகும். ஆனா கொடுத்த வாக்கு சாகரப்ப கூட நாக்கு தடம் புரளக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு மனுஷனை பாக்குறேன். அதனாலதான் இயாள் எப்பவும் கஷ்டப்படுது. கேட்டோ, தெய்வம் நல்லவங்கிட்டையும் கூடி இருக்கும், கெட்டவங்கிட்டையும் கூடி இருக்கும். அதுக்கு நீங்க 2 பேரே உதாரணம். வாங்க வாங்க. பங்கு உண்டு. எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னே எனக்கு புரியல. ஓயாம மன்னிப்பு கேட்கறது உயர்ந்த குணம் ஆயிடாது. இப்போவாவது புரிஞ்சுக்குங்க. பணத்துக்காக மனுஷன் இல்ல, மனுஷனுக்காகத்தான் பணம். தோடா இங்க தோடா. அவனுக்கு தாகமா இருக்கான், தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பின்னாடி வரான். மாலா, நான் மீனாட்சி அம்மாவுக்கு கொடுத்த தவணை இன்னையோட முடியுது. தோடாவும் செல்லமும் வந்த பிறகு நான் உங்களை கூட்டிட்டு நேரம் அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போய் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறேன். நீ நேரம் டவுனுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டு வந்துரு. ஜம்பு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்மா மாடியில பூஜை அறையில இருக்கிறாங்க போல இருக்கு. யாரும் சத்தப்படாது. ஜம்பு, அம்மாவுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். அவங்களுக்கு முன்னால எகத்தாளமா சிரிக்கிறது, எடுத்தெறிஞ்சு பேசுறதெல்லாம் வச்சுக்காங்க. அம்மா. பாபுவா? ஆமா, நீங்க கேட்ட பணத்தோட வந்திருக்க. என்ன 50,000 கொண்டாந்துட்டியா?
ரொக்கமா கொண்டு வரல, ₹1,00,000 பெருமானம் உள்ள ஒரு சரக்கோட வந்திருக்கிறேன். அது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ பணம் ஆயிடும். ஏதாவது வியாபாரம் செய்யா பாபு? ஆமா ஆமா, இது ஒரு நூதனமான வியாபாரம். சட்டத்துக்கு சந்தோஷத்தையும் சமூகத்துக்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய வியாபாரம். அம்மா, கெட்டு போன ஒரு மனுஷனை விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என்னடா இது புதுசா இருக்கு? வாவா பாக்கலாம். வாங்க. ராஜா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு அடிக்கடி வருத்தப்படுவியே. பாருடா உங்க அப்பா. அப்பாவா? நீங்க தான் என் தகப்பனா? 15 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போன மகா புருஷர் நீங்க தானா? அவர் உனக்கு அப்பாடா? விடு மீனாட்சி, அவன் பேசட்டும். அந்த அழகை நான் இன்னும் கொஞ்சம் ரசிக்கணும். கொலையும் கொள்ளையும் தொழிலா கொண்ட உங்களுக்கு ரசிக்கிற அறிவு கூட உண்டா? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க? வீடு தேடி வந்த தகப்பனை வரவேற்கிற லட்சணமாடா இது? ஆமா, ஊர் மெச்ச வாழ்ந்து பேரோட புகழோட தான் திரும்பி வந்திருக்காரு. ஆரத்தி சுத்தி தோரணம் கட்டித்தான் வரவேற்கணும். போக சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க புள்ள யாருக்கு அடங்காம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உங்க மாதிரியே பேச. அவனுக்கு கன்னத்துல 2 அறை கொடுங்க. அப்பதான் தகப்பனுடைய பெருமை உனக்கு புரியும். ஆமா, அறைய வேண்டியதான். அடியும் உதையும் தானே இந்த தகப்பன் தேடி வச்ச பெருமை. குடும்பத்துல அதை கூட காட்டலன்னா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம்? அரைஞ்சினா தெரியுமா, பல்லெல்லாம் கொட்டிடும். படிக்கிறியா? ஆமா, பிஏ. அவன் பிஏ படிச்சானாமே, இங்கிலீஷ்ல நல்லா பேசல. வெடித்து கட்டிடுவா, பேசி பாருங்களேன். ஃபாதர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன நாடகமா நடத்துறீங்க? எதிர்த்து பேசாத. அம்மா சொல்றத மட்டும் கேளு. அவ உத்தமி. அப்பனை மறந்துடுறான், அவன் தருதல். எப்படி இருந்தா என்ன? நீங்க 2 வார்த்தை அதட்டின உடனே பையன் அடங்கிட்டான். பாத்தீங்களா? இதுக்குத்தான் குடும்பத்துல பொறுப்பா தகப்ப இருக்கணும்னு சொல்றது. இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. போலீஸுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். இழந்து போன வாழ்க்கை இனிமேலாவது திரும்ப எனக்கு கிடைக்கட்டும். பாபு, என்னுடைய நாடகம் முடிஞ்சு போச்சு. அவ ஏதோ புது நாடகத்துக்கு ஒத்திய பாக்குறா. விஷயத்தை விளக்கமா சொன்ன. சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நிறைய இருக்கு. பாபுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக யாரோ 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்களா? யாரும் என்ன, நான் தான் கேட்டேன். ஓஹோ, பணம் கேட்ட சீமாட்டி நீதானா? பலே பலே, கடவுள் இப்பதான் கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருக்க. முடிச்சு இறுக்கமாத்தான் விடுகிறது. மீனாட்சி, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ₹1,00,000 வாங்கி நீ கேட்ட பணத்தை வீசி எறியத்தான் பாபு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கடவுளே, இது என்ன சோதனை? பாபு, இவர் சொல்றது உண்மைதான். இப்ப சொல்லு மீனாட்சி, உனக்கு பணம் வேணுமா இல்ல புருஷன் வேணுமா? இது ரொம்ப கன்றாவியான கேள்வி. மன்னிக்கணும்மா, இவர்தான் உங்க புருஷன் எனக்கே இப்பதான் தெரியும். தெரிஞ்சிருந்தா கொண்டு வந்திருக்க மாட்டேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு நீங்க பிடிவாதமா கேட்டதுனாலதான் இந்த தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு ஏற்பட்டது. இப்ப கூட பணம் வேண்டாம்னு சொல்லிடுங்க, இவரை விட்டுறேன். ஐயோ, நான் என்ன செய்வேன்? விடியறதுக்குள்ள பணம் கட்டலன்னா வீட்டு வாசல்ல அமீனா வந்து நிப்பானே. பாபு, உன்னை நம்பி இருந்தேன். கடைசியில என் தாலிக்கே வேலை பேசி கொண்டாந்துட்டியே. இதே மாதிரி ஒரு தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறதுக்கு நீங்க கேட்டது பணம். அந்த பணம் என் புருஷனுடைய அழிவிலதான் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நீ ஏமா வருத்தப்படுற? நம்ம பொறுத்தவரை அப்பா எப்போ செத்து போயிட்டாரு. சொல்றது சரிதான் மீனாட்சி. எப்ப கொலை செய்தேனோ, எப்ப கொள்ளை அடிச்சேனோ அப்பவே சட்டத்துக்கு முன்னால நான் செத்துட்டேன். இப்ப அந்த பணத்தை தான் நாங்க கட்டி இழுத்துட்டு